எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி இதுக்கு முந்தின வீடியோ கேம்பிங் போன பார்ட் 1 வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்ட் 2 வீடியோ, அதோட கண்டினியூட்டி தான். ஸோ பார்ட் 1ல் வந்து நைட்டு தூங்குற நான் வந்து முடிச்சிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டோம். காலைல நைட்டு ஃபுல்லாக நல்லா குளிர் 50 கிட்ட போயிடுச்சு, 50 to 50 கம்மியாகவே போயிடுச்சு குளிர். ஸோ அதனால் ரொம்ப குளிர். நான் தூங்கவே இல்லை. பசங்க வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா தூங்கிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லாமல் தூங்கினாங்க. பட் எனக்கு வந்து புது இடங்கிறனாலே ஃபஸ்ட்டு டே வந்து தூக்கம் வராது. பட் அதே இது செகண்ட் டே அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதனால் குளிர் வேறு, அதனால் தூக்கமே வரல. எப்பயும் போல் காலைல என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வேகமாக எந்திரிச்சிட்டு அந்த ஃபயர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காலையிலே நல்லா கொஞ்சம் குளிர் இருந்தது, கொஞ்சம் நடுங்கிற மாதிரியே குளிர் இருந்தது. அதனால் ஃபயர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் கொஞ்சம் இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. இங்கிட்டு ஆதிரன், மீனாட்சி, ஹரி எல்லாம் ஒவ்வொருத்தவங்களா எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த நைட்டெல்லாம் அந்த கேஸ் ஸ்டவ் அப்புறம் எல்லாமே திங்ஸ் எல்லாம் காரில் வச்சுட்டு தான் தூங்கினோம், லாக் பண்ணிவிட்டு. வெளியே எதுவுமே வச்சுக்கல. திரும்ப காலையில் எழுந்திரிச்சிட்டு அந்த டீ போடுறதுக்கான ஐட்டங்கள் எல்லாத்தையுமே கார்லேருந்து எடுத்து அவர் வந்து செட் பண்ணி வச்சிட்டு இருந்தார். நல்லா ஓப்பன் பண்ணிட்டு தான் வாங்கடா. ஹாய் பக்கத்தில் உட்காருங்க போயிட்டு. ஸ்டிக்ஸ் எடுத்து போகுது. ஃபைன் ஸ்டிக். அப்புறம் நாங்கள் எல்லாருமே எந்திரிச்சிட்டோம். அப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருக்கனால நம்ம ரொம்ப தூரம் போகணும் அவசியம் இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து ஹரியே வந்து பசங்க தனியாக போயிட்டு வந்துடுவாங்க. ஹரியே ஆதிரனை கூப்பிட்டு போயிட்டு வந்துடுவான். இல்லை நம்ம போய் அவனுக்குள்ளே கொஞ்சம் பக்கத்தில் நின்னோம் அப்படின்னா அவங்க போயிட்டு வந்துடுவாங்க. ப்ரஷ் வந்து அங்கே நமக்கு பைப் கொடுத்துருந்தாங்களே, அங்கேயே வந்து பசங்க எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ப்ரஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் எந்திரிச்சதுக்கப்புறம் எல்லாேருக்கும் ப்ரஷ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் பசங்களுக்கெல்லாம். இங்கிட்ட என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டீ போட்டுட்டு இருந்தாங்க. வேற ஏதாவது பாத்திரம் இருக்கா போராட்டி? பாத்திரத்தை வைக்காத. ஸோ டீ ரெடி ஆயிடுச்சு. அங்கே ஃபயர் போட்டிருந்தோன்னா நல்லா அது பக்கத்தில் உட்காந்து ஒரு சேர் போட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே அதில் கொஞ்சம் கால்லாம் வச்சுருந்தோம். நல்லா இதமாக இருந்தது குளிருக்கும் அதுக்கும். அப்போ தான் வந்து சன்லைட் வந்து கொஞ்சம் அப்படியே வர ஸ்டார்ட் பண்ணிச்சு. நைட்டு தான் குளிரே தவிர பகல் வெயில் அடித்து கொளுத்துச்சு மதியம் டைம்லலாம். காலையில் ஆனால் ஒரு 11 மணி வரை ஒன்றும் தெரில. அதுக்கப்புறம் வந்து வெயில் அடித்தது பாருங்கள், அப்பான் இருந்தது அந்த மாதிரி வெயில். பட் நைட்டு வந்து டோட்டலாக ஆப்போசிட், பயங்கர குளிர். பசங்களும் ப்ரஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் டீ குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து உடனே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அவங்களுக்கு எழுந்தோடனே பசிக்கும் இல்லையா, அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த டீ கொஞ்சம் மீதி இருந்தது. டீயை ஒரு பவுலில் ஊற்றிட்டு அவங்களுக்கு பிஸ்கெட்ஸ் இருந்தது, அது கொஞ்சம் தொட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் கொடுத்தோம் 3 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. பட் இது ரெகுலராக நான் பசங்களுக்கு டீ கொடுக்கவே மாட்டேன் வீட்டில் மற்ற நாள்லாம். இது சம்டைம்ஸ் இப்போ வெளியே வந்திருக்கனால தான் இந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி இந்தியா போயிருந்தப்போ இந்த மாதிரி அவங்க சாப்பிட்டாங்க. மற்றபடி அவங்களுக்கு வந்து டெய்லி அந்த டீ காஃபி அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் குடிக்கிற பழக்கங்கள்லாம் கிடையாது. மேபி பாலில் வந்துட்டு எப்போவாது பிஸ்கெட்ஸ் வந்து டிப் பண்ணி சாப்பிடுவாங்க.
ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இருக்கிற அந்த பாத்திரங்கள் வந்து 2-3 பாத்திரங்கள், ரொம்ப கம்மியான பாத்திரம் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதையே நம்ம வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காரில் வந்து கம்ப்ளீட்டாக இடமே இல்லை. எவ்வளோ டம்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கிட்ட பசங்க பார்த்திங்கன்னா அந்த அவங்க குட்டியாக சுற்றி கல் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி குச்சியாக எடுத்து வச்சு அதில் நான் ஃபயர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. மீனாட்சி மண்ணில் விளையாண்டுட்டு இருந்தா. நான் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபயர்லாம் பண்ணக்கூடாது. சரி ஓகே பண்ணுங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வெஜிடபிள் ஆம்லேட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம். ரொம்பலாம் வந்து இழுத்து வைக்க வேண்டாம், அதனால் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே வந்து ப்ரீ பிளான் அந்த மாதிரி தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இல்லைனா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் முன்னாடியே. அதனால் அன்றைக்கி காலையில் வந்து வெறும் ஆம்லேட், வெஜிடபிள் ஆம்லேட். இதுக்கு வந்து நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண ப்ராக்கலி, ஆனியன் இதை முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் ஆயில் போட்டு சீரகம் லைட்டாக போட்டு அதை ரெண்டையும் ஒரு 2 to 3 minutes வதக்கினா போதும். வதக்கி அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த இது வதக்கும் போதே அது கூட நான் கொஞ்சம் சீரக பொடியும் பெப்பர் உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு 2 முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் அந்த வதக்கி வச்சு இந்த ப்ராக்கலி அதையும் மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்ல போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஆம்லேட். வந்து இது கூடவே வந்து இது போட்டுக்கலாம், மஷ்ரூம், அப்புறம் வந்து இந்த செரி டொமேட்டோன்னு சொல்லுவாங்களா அந்த இது போட்டுக்கலாம், கேப்சிகம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ நாங்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொரு இதாக போட்டுட்டு இருந்தோம் 2 பேரும். எங்கிட்ட பசங்க வந்து மண்ணில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிட்டு வாங்க, அதுக்கு சாப்பிட்டுட்டு நான் வந்து வெளியே வந்து வாக் மாதிரி உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க பசங்கிட்ட. ஸோ அவங்கள வந்து கரெக்டாக விளையாண்டுட்டு இருந்ததை அப்படியே விட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து அப்படியே நாங்கள் ஆம்லேட் பண்ண வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆதிரனுக்கு மட்டும் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு இருந்தான். அவன் வந்து கொஞ்சம் கோவமாக இருந்தான். அவனுக்கு வந்து அந்த ஃபயர் இது வைக்க வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது கூட வந்து சீஸ் வச்சு அதை மடக்கி ஆம்லேட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், சீஸியாக இருக்கும். கிட்ஸுக்கு சீஸ் பிடிக்கும் அப்படின்னா சீஸ் போட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. என்ன ரைஸ் என்ன பண்ண போகிறேன்? பாத்துரா டச் பண்ணாம சரி. என்ன பண்ண மொத்தமாக போட்டுருவோண்ணே. ஏய் சூடே இல்லை. என்னது இது? அப்படி பண்ணி அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் திரும்ப வந்து எடுத்து அந்த பாத்திரங்கள்லாம் இல்லை, நான் ரொம்ப கம்மியான பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்தேன். 2-3 பாத்திரம் தான். திரும்ப அதையே நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் திரும்ப நான் அடுத்து வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் வச்சிட்டு இருந்தேன். சாப்பிட்டதெல்லாம் இங்கிட்ட வந்து பசங்க திரும்ப அந்த இதை விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்க நம்ம ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களை மட்டும் கூப்பிட்டு அவர் கிளம்பிட்டாரு. நானும் மீனாட்சி மட்டும் அங்கே இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் மேலே ஒரு இடத்துல இருந்தோம். அதுலேருந்து கீழே கொஞ்சம் இறங்கி வந்தோம் அப்படின்னா அங்கேயும் நிறைய பேர் டென்ட்டு போட்டு தங்கியிருந்தாங்க. அப்புறம் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பசங்களை வந்துட்டு அங்கே ரிவர் இருக்கிற மாதிரி இருக்குது, போய் செக் பண்ணுவோம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போயிட்டு இருந்தார். ஆனால் பசங்க நம்பவே இல்லை ரிவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி பார்த்தா அங்கே ஒரு அழகான ரிவர் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது. ரொம்ப க்ளீன் வாட்டராக இருந்தது அந்த ரிவர். பட் ரொம்ப ஆழம்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நின்று நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், இல்லைனா கிட்ஸை பயம் இல்லாமல் விளையாட விடலாம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா அது ஃபுல்லாக நல்லா ஒரு அந்த இடம பாறை மேலே இப்படி தண்ணி ஒன்றா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அப்படியே கிளியராக இருந்தது. ஒரு பாசம் எதுவுமே பிடிக்கல, வழுகிற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ கிட்ஸுக்கு சேஃபாக இருந்தது. ஃப்ரீயோ ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவர் பேர்.
அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த ரிவர் வந்து ஓடிட்டுருக்கு, ஃப்ரீயோ ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஒன்றா ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. நைட்டெல்லாம் பயங்கர குளிர் இல்லையா, அதனால் தண்ணி வந்து அப்படி ஃப்ரீசர்லேருந்து தண்ணி எடுத்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜில்னஸ் இருந்தது. குளிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இவர் வந்து அம்மா கூப்பிட்டு வரலாம் இன்னொரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை சும்மா மட்டும் காட்டிட்டு அப்புறம் திரும்ப நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு. கூலா கூல். ஸோ அப்புறம் 2 பேர் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக என்கிட்ட ஓடி வந்துட்டு நாங்கள் ரிவர் பார்த்தோம், அப்புறம் முயல் பார்த்தோம் போகிற வழியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து சொல்லி அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பசங்க. அப்புறம் வந்துட்டு பசங்களுக்கு ஸ்விம் வேர்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அவங்களுக்கு அதை மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் மீனாட்சியும் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாகவே வந்து கொஞ்சம் நேரம் அங்கே போய் உட்காந்துட்டு வரலாம் ரிலாக்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கொஞ்சம் விளையாட விட்டு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருக்கும் ஸ்விம் வேர் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டு பசங்களுக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஸ்விம் வேர் மாற்றிக்கிட்டாங்க. அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம். உட்கார்றதுக்கு 2 சேர், அப்புறம் ஜூஸு, இது எல்லாமே கொஞ்சம் சாப்பிட்ற ஏதாவது பசங்க சாப்பிட கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து ஒரு பேக்கில் போட்டு லாஸ்ட்டாக சன்ஸ்க்ரீன் போட்டு, ஏன்னா வெயில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்படியே அந்த ரிவருக்கு வந்து கிளம்பிட்டோம். கிளாஸ் அம்மாவோட கிளாஸ் உனக்கு. அம்மா ரிவருக்கு போகிறாங்க, போறியா? போகலாம், வா வா வா. ஆச்சி ஹாய் சொல்லு. ஹாய். எங்க போற? ரிவருக்கு போ. ரிவர். ட்ரீ மா. ஆமா, அது ட்ரீ. You like the tree? அதுக்கப்புறம் போகிற வழியில் இந்தியாவிலேருந்து கால் வந்திருந்தது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நெட்வொர்க் நல்லாவே கிடச்சிது. நெட்வொர்க் இல்லை அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. நெட்வொர்க் வந்து ரொம்ப சூப்பராகவே கிடச்சிது. அதனால் இந்தியாவிலேருந்துலாம் கால் வந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து வீடியோ கால் அந்த இடத்தெல்லாம் காட்டிட்டு அப்படி பேசிகிட்டு இருந்தோம், எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு இந்தியா கால் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி பேசிகிட்டே நடந்துகிட்டு இருந்தோம். பின்னாடி நல்லா போடுங்க, பின்னாடி லாக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கோல்டா இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் கால் வைக்கிறதுக்கு அவ்வளோ கோல்டாக இருந்தது, வைக்கவே முடியல. நான் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன் தண்ணிக்குள்ளே இறங்கலன்னு. பட் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் தான் சரி இல்லை வந்து நீ உள்ள சேரில் வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சேர் போட்டு அப்படியே அதில் உட்காந்துட்டேன். இங்கிட்ட பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோல்டு தண்ணியை பார்த்தா அந்த விளையாட்டு ஆர்வத்தில் அந்த குளிர் எதுவுமே தெரியல. ஹரிக்கெல்லாம் ஆதிரனுக்கெல்லாம் நல்லா ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள பார்த்து மீனாட்சியும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம். சரிம்மா, அம்மா மேலே பண்ணக்கூடாதுப்பா. பப்பி எங்க போச்சு? கோல்டா இருக்கா? கோல்டா இல்லையா மீனாட்சி? You like it? இங்க பாரு. This is Meenakshi. This is you, Ari. This is Adira. Are you ready? Ready. ஸோ பசங்களை ஒரு 1/2 hour
ஒரு 3/4 மணி நேரம் விளையாண்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து டென்ட் இருக்கிற இடத்துக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆதிரை வந்து ஃபைனலாக வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோச்சு நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனே சரி கட்டி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வரலாம் திரும்ப அப்படின்னு சொல்லி அப்படியே பசங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஏன்னா போய் வந்து நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வாங்க வாங்க, கேர்ஃபுல், வாங்க வாங்க. அப்புறம் போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம் ஆல்ரெடி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அது அந்த வெயில் அப்படியே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 11 மணிக்கு மேலேயே நல்லா வெயில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசங்க எல்லாத்துக்கும் நல்லா தண்ணியில் விளையாண்டு வந்ததுக்கு அதுக்கும் ஏதாவது பசிக்கும் இல்லையா, உடனே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி பசங்க எல்லாருமே உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். பேட் பிஹேவியர் என்னாச்சு பண்ணாதம்மா. ஸோ அப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தது. சரி போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷவரோடே இருக்கும் ரெஸ்ட் ரூம் எல்லாமே. போய் பக்கத்தில் தாங்கனால டக்குன்னு போய் நான் மட்டும் குளிச்சுட்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம லஞ்ச் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். எங்கிட்ட பசங்களாம் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. டென்ட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. பட் கொஞ்சம் நல்லா ரொம்ப ஹாட்டாக இருந்தது டென்ட்டுக்குள்ளே வெயில் அடிக்கிறதுனால. அதனால் வெளியே வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கொஞ்சம் நேரம் அவங்க பசங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் லஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சிக்கன் வந்து பிரியாணிக்கு மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சும்மா சிம்பிளாக இது வந்து ஹைதராபாத் பிரியாணி ஸ்டைலில் பட் அந்த டேஸ்ட்டெல்லாம் இல்லை. சும்மா நார்மலாக நம்ம டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு பிரியாணின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த சிக்கனை ஒரு பாத்திரத்தில் அப்படியே சூடு பண்ண போட்டாச்சு. ஏன்னா நம்ம ஐஸ் பாக்ஸில் வச்சுருந்ததுனால அதை ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டாச்சு. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ரைஸையும் வடித்து அதையும் தனியாக எடுத்தாச்சு. அந்த வடியை வைக்கிறது கூட எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அந்த டீ ஃபில்ட்ரு வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக அந்த தண்ணியெல்லாம் வடித்து விட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அது இந்த மாதிரி ஒரு ஃபாயிலில் வந்து போட்டு வச்சாச்சு. ஏன்னா டக்குன்னு எடுத்து உடனே நம்ம போட தான் போகிறோம். ரொம்ப நேரம் ஃபாயிலில் வைக்க போகிறதில்ல. அதனால் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் ஃபாயில் எடுத்து வச்சுட்டு இங்கிட்டு மசாலா பெரிய பாத்திரத்துக்கு சிக்கனை மாற்றிட்டு மேலே கொஞ்சம் அப்படியே வந்து 3/4 வெந்த ரைஸு, அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது அது வேக வச்ச தண்ணி, அப்புறம் கலர் பவுடர் தண்ணியில் கரைச்சி அந்த கலர் பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் போட்டு தம் போட்டாச்சு. இங்கிட்டு வந்து இன்னொரு ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வேக வச்சாச்சு. ஏய் இந்த பக்கம் போவாங்கடா. ரெண்டு பேர். ஸோ வரும்போதே ஒரு ½ சிலிண்டர் வந்து இருந்தது. அந்த இது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சமையல் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம்னு அதை யூஸ் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காலி ஆயிடுச்சு. திரும்ப வந்து அனதர் சிலிண்டர் வந்து அதை எடுத்துகிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ½ சிலிண்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து முந்தின நாள் நைட்டு டின்னரு, டீ போடுறது, திரும்ப காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, டீ போடுறது, அப்புறம் லஞ்ச் கொஞ்சம் பாதி வந்தது. பரவாயில்லாமல் இப்போ ஒரு ஃபுல் சிலிண்டர் இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள் ட்ரிப் வந்து நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேமிலிக்கு. ஸோ நைட்டு வந்து ஒழுங்காக தூங்காதனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்ததுனால காரில் போய் கொஞ்சம் காரை ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நீ படுத்துட்டு நான் தம் ரெடி ஆனதுக்கப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நானும் போய் உள்ளே படுத்துட்டேன் கொஞ்சம் நேரம். ரொம்பலாம் தூங்கலை, லைட்டாக அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக படுத்துட்டு லைட்டாக அப்படியே ஒரு குட்டி தூக்கம் மாதிரி போட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு பிரியாணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தயிர் வெங்காயமும் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபேமிலியாக உட்காந்து லஞ்சு பிரியாணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டில் பண்ணுற மாதிரி இல்லை, பட் ஆனால் அந்த இடத்துக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. நம்ம அதில் கால் வச்சிடாதாரி.
அதுக்கப்புறம் மீனாட்சியை கொஞ்சம் நேரம் காரில் ஆன் பண்ணி வச்சு கொஞ்சம் அவளை தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெளியே ரொம்ப வந்து வெயில், அதனால் காரில் கொஞ்சம் ஏசி ஆன் பண்ணி விட்டு அவளை கொஞ்சம் தூங்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பசங்க திரும்ப அந்த ரிவர் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் பசங்களை கூப்பிட்டு போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களுக்கு ஸ்விம் வியர்லாம் மாட்டி விட்டுட்டு 2 பேரையும் மட்டும் கூப்பிட்டு போனாங்க. ஸோ வெயில் அதிகமாக தண்ணி கொஞ்சம் ஜில்னஸ் வந்து கம்மியாச்சு. அதனால் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், I don't like these. you don't have to like it, Dari. அது வா, But there's so many in my shoe. மண்ணு தான்டா அது. I don't like them. சரி வா, Papa, can I still put my things in the water? you can do whatever you want now. Oh yeah, maybe I can fit in that water. First catch. That's good. Ah, that's so cold. That's how you do it. No. ஏய் சூப்பரா. ஸோ இங்கே எப்படி நம்ம புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டே பாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அதுவும் நம்ம செக் பண்ணணும் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சம்மர் டைம்லலாம் பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு புக் ஆயிரும். சம்டைம்ஸ் டே பாஸ் கிடைக்கிறதே வந்து ஒரு லிமிட்டடாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ கேம்பிங் பொறுத்தவரை நாங்கள் இருக்கிற டெக்ஸாஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த சம்மர் வர்றதுக்கு இந்த ஸ்ப்ரிங் டைம்லேயே வந்துட்டு இங்கே ஆல்ரெடி நிறையா புக் பண்ணிடுவாங்க. நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில 1-2 வந்து நமக்கு அவைலபிலிட்டி காட்டும். ஸோ அந்த டைமில் நம்ம டக்குன்னு புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கேம்பிங் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து அடிக்கொருக்கா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இங்கே எந்த ஸ்டேட் பார்க் போனாலும். அப்புறம் பசங்க பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நானும் கால் பண்ணிட்டேன், சீக்கிரம் வாங்க இங்கே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மீனாட்சி தூங்கவே இல்லை, அவளை வச்சுட்டே தான் இருந்தேன் கொஞ்சம் நேரம் அவளுக்கு மொபைல் காட்டிட்டு. அதுக்கப்புறம் சும்மா அந்த பார்க்குக்குள்ளேயே நம்ம போய் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். அந்த ஏரியா மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டு இதாக வந்து டென்ட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னும் சில இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ரிவர் கொஞ்சம் ஆழமான தண்ணியெல்லாம் போச்சு. இங்கே நிறைய அடல்ட்டு எல்லாருமே சேர்ந்து நல்லா குளிக்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து கேபின்லாம் வச்சு கேம்பிங்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஜென்ரல் ஸ்டோர் இருந்தது. அங்கே போய் நைட்டு ஃபயர் போடுறதுக்கு வந்து வுட்டும் ஐஸ் பாக்ஸுக்கு ஐஸ் இதெல்லாம் வாங்கிட்டு பசங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. அந்த கொஞ்ச நேரம் பசங்க அப்படியே கார்லேயே தூங்கிட்டானுங்க. ஸோ அவங்கள வந்து கடைக்குள்ள கூப்பிட்டு போகாமல் காரில் தூங்கினதுனால அப்படியே நானும் கார்லேயே உட்காந்துட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் திரும்ப நாங்கள் டென்ட்டு போட்ட இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பசங்க எல்லாத்துக்குமே வாங்கின ஐஸ்கிரீம்லாம் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படியே வந்து ஐஸ்கிரீம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருக்கா? பார்த்துக்கோ. தண்ணி பாத்தேன். என்னது? தண்ணி பாத்தேன். வந்துட்டான்டா ஒருத்தன். அண்ணா. அம்மா அப்பா. யப்பா அம்மா. அம்மா. Good dog. Yeah, it's okay. அம்மா. பகல் டைமில் தான் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்னொரு ஃபேமிலி இருந்தாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பேசுகிறதுக்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் நைட்டு நான் தூங்காதனால கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது. இல்லைனா பசங்க கூட என்ஜாய் பண்ணியிருப்பேன் இன்னும் கொஞ்சம் நேரம். மேக்ஸிமம் இன்னொரு ஃபேமிலி இருந்தால் நமக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அந்த கேம்பிங். அப்புறம் ஒரு 6 மணி டைம் வந்தது அப்புறம் வந்து சரி ஓகே நம்ம வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து சூடு பண்ணி காஃபி டிகாஷன் போட்டது இருந்தது ஆல்ரெடி. அப்புறம் டிகாஷன் போட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் காஃபி குடித்தோம். பசங்க அனுக்குள்ளே ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்பப்போ அந்த கீழெல்லாம் நிறையா சிந்திட்டானுங்க. அதெல்லாம் வந்து உடனே க்ளீன் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா நம்ம பூச்சி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். காடு அப்படிங்கிறதுனால ஏதாவது பூச்சி வந்துடும், எறும்பு இதெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சேஃப் இல்லை. எதாவது சிந்துனா உடனே க்ளீன் பண்ணுற மாதிரியே தான் இருந்துட்டேன். இல்லைனா நான் நைட் அதுக்கு ஏதாவது ஒரு குட்டி குட்டி அனிமல்ஸ் வர ஆரம்பிச்சிடும் சாப்பிட்றதுக்கு. அதனால் திரும்ப பசங்க வந்து அவங்க காலையில் விளையாண்ட மாதிரி அந்த ஃபயர் போட்டு அந்த விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து திரும்ப முந்தின நாள் க்ரில் பண்ணோம் இல்லையா சிக்கன், அது கொஞ்சம் சிக்கன் மீதி இருந்தது. திரும்ப கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் அப்படியே மேரினேட் பண்ணி பன்னீர்லேயும் நம்ம வந்து க்ரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
க்ரில் போடுறதுக்கு அந்த வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பன்னீர் க்ரில் பண்ணுறதுக்கு வந்து டக்குன்னு எடுத்த பிளான் தான். அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்குலாம் நான் அதுக்கு என்ன மசாலாலாம் எடுத்துகிட்டு வரல. சும்மா நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மசாலா வச்சே வந்து பன்னீரை மேரினேட் பண்ணியாச்சு. பன்னீர் கூடவே கொஞ்சம் ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி அதை வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னென்ன மாதிரினா சால்ட்டு, அப்புறம் சால்ட்டு, பெப்பர், கொஞ்சம் வந்து சீரகப்பொடி எடுத்துகிட்டு வந்தேன் அது, அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர் மட்டும் இருந்தது. ஸோ அது அப்புறம் தக்காளி, கொஞ்சம் ஆயில், மஸ்டர்ட் ஆயில் இருந்தது, அது கொஞ்சம் போட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணியாச்சு. அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டேஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது க்ரில் பண்ணி சாப்பிடும்போது. ஸோ அன்றைக்கி வந்து பசங்க நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சிக்கன் க்ரில் பண்ணுறதுக்கு, அந்த திருப்பி சிக்கன் வைக்கிறது, அப்புறம் அந்த பன்னீர் ஆல்ரெடி நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்ததை அந்த ஸ்கியூவரில் எடுத்து வந்து அதை அந்த குத்தி வைப்பாங்க இல்லையா, அது ஃபுல்லாக வந்து ஹரி, அப்புறம் வந்துட்டு ஆதிரன் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மீனாட்சி அதை பார்த்துட்டு நானும் பண்ணுறேன்ட்டு அவளும் வந்து அழகாக அதில் வந்து பன்னீரெல்லாம் எடுத்து அந்த ஸ்கியூவரில் பண்ணிகிட்டு இருந்தா. ஹெல்ப் பண்ணிட்டு சூப்பர் ஹரி. போ பட கொடுத்து ரெடி இல்லம்மா. யார் பண்ணது? பேபி பண்ணிச்சா? கூடாது. ஆல்வேஸ் ஹோல்ட் வேர் த மீட் இஸ். மீட் எங்கே இருக்குதுல்ல, இங்கே தானே இருக்கு மீட்டு. Only 4 Adhiran, okay ma? Not more than that. You can put onion also. Go, appa go taste kudu. Onion epdi irukku? Appa na pannala. Amma kondu kodu. ஸோ ஹரி கொஞ்சம் நேரம் சிக்கனை வந்து திருப்பி போட்டுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு ஆதிரனும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் வந்துட்டு அவன் வந்து உட்காந்து அந்த சிக்கன்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டு அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் அது பண்ணுறதுக்கு. போதுமா? சூப்பர் ஆதிரன். ஹரி மேட்ச்ஸ்டிக். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த இதுவே வந்து போதுமானதாக இருந்தது. க்ரில் பண்ணதெல்லாம் நைட்டு டின்னருக்கு எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கெலாம். பசங்கள் வந்து அவ்வளோவா சாப்பிடல, க்ரில் பண்ணது லைட்டாக தான் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மேகி வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த க்ரில் பண்ணுறது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த மேகி பண்ணுறதுக்கு வந்து ஒரு சைடு ஸ்டவ்வில் வச்சு அதெல்லாம் வந்து அந்த வேலையெல்லாம் போய்கிட்டு இருந்தது. அடிக்கிறேன். அங்க இருக்கான் பாரு. அதான் ஸோ நூடுல்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் 3 பசங்களுக்கும் வந்துட்டு நல்லா பிளேட்டில் வச்சு கொடுத்தாச்சு, உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்துட்டு ஓரளவு சாப்பிட்டாங்க, ஓகேவாக சாப்பிட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு வந்து சாப்பிடல, ஏன்னா அவங்க அப்பப்போ ஸ்நாக்ஸு அப்புறம் கொஞ்சம் க்ரில் பண்ணது இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வந்து மேகியும் சாப்பிட்டாங்க. நாங்களும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல, வேண்டாம் நைட் நேரம் ரொம்பவும், அதுவும் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கோம், அவங்க சாப்பிட்லனாலும் பரவாயில்ல கொஞ்சம் சாப்பிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப அகைன் வந்து அவங்களுக்கு அந்த
மூவி தேட்ரு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு 3 பேருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் இல்லையா, அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு 1/2 hour அல்லது ஒரு 15 minutes டைம் கொடுத்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்சதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைமை செட் பண்ணி படுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஹரிக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு, அவன் எங்ககிட்ட எழுந்துச்சி வந்து உட்காந்துட்டான். அகெயின் வந்து குளிர ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெயிலெலாம் போய் முடிஞ்சு திரும்ப அன்றைக்கும் டெம்பரேச்சர் அந்த முந்தின நாள் நைட்டு மாதிரி இல்லை, பட் ஆனாலும் டெம்பரேச்சர் லோ ஆகுது. திரும்ப எல்லாருமே நாங்கள் ஜாக்கெட் போட்டுட்டு நான்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே 2-3 ட்ரெஸ் போட்டுட்டு தான் நைட் அன்றைக்கி வந்து தூங்கினேன் டென்ட்டுக்குள்ளே. ஏன்னா ரொம்ப குளிர் ஃபஸ்ட் டே நைட்டுங்கிறனால கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த ஃபயர் வந்து கொஞ்சம் குளிருக்கு போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் பெட்டை செட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்டுக்குள்ளே அந்த காற்றெல்லாம் இறங்கிருச்சு லைட்டாக அந்த பெட்டில் உள்ள ஏர் பெட்டில், அதில் கொஞ்சம் காற்றடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த தீயெல்லாம் கம்ப்ளீட்டாக அணைச்சிடணும். ஏன்னா நைட்டு வந்து காற்றடிச்சது அப்படின்னா பறந்து போயிடும் அந்த கங்கெல்லாம். அந்த இதெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு எதுவும் ஃபுட்டு இருக்கான்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி ட்ராஷில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து அப்படி அன்றைக்கி வந்து டே வந்து தூங்கியாச்சு, அவ்வளோதான். என்ன அது இன்னும் கோவமா என்ன சொல்கிறாங்க? ஸோ எல்லோரும் படுத்தாச்சு. நான் எந்தெந்த பிளேஸில் பசங்க படுக்கணும்னு கேட்டு படுக்க வச்சுட்டு ஒரு 10:30 அந்த மணி 10:30 டைமில் படுத்துட்டு காலையில் ஒரு 8 மணிக்கு தான் வந்துட்டு அப்படியே எந்திக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அகெயின் காலையில் வந்து குளிர் இருந்தது, அதனால் நைட்டு என்ன பண்ணிட்டோம், அந்த வாட்டர் மெலனை மட்டும் எப்படியோ கீழே அது பெஞ்சுக்கு அடியில் இருந்ததுனால அதை பார்க்காம விட்டோம், ஓரமாக இருந்ததுனால. அதனால் அது நைட் ஏதோ ஒரு அனிமல் வந்து அணில் நினைக்கிறேன், அது நல்லா கொத்தி வந்து சாப்பிட்டுட்டு போயிருந்தது. அது மட்டும் நல்லா குழி மாதிரி உள்ள பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டு நல்லா குழி தோண்டி வச்சுருந்த மாதிரி இருந்தது அந்த வாட்டர் மெலன் மட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் அந்த ஃபயர் கொஞ்சம் போட்டு விட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட், ஏன்னா குளிர் இருந்தது கொஞ்சம் இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப. அப்புறம் வந்துட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆதிரன் எழுந்திரிச்சிட்டான். ஆதிரன் வந்து அந்த நைட் ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் இல்லையா, அந்த எஃபெக்டோடு திரும்ப காலையில் எழுந்திரிச்சு திரும்ப அவங்க அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் மற்ற பசங்கள்லாம் எழுந்திரிச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் ஒவ்வொரு வேலையாக. அன்றைக்கி வந்து செக் அவுட் பண்ணுற நாள். ஸோ ஒரு 11 மணிக்கு வந்து நம்ம காலி பண்ணணும், அந்த டென்ட் போட்ட இடத்த எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீனாக காலி பண்ணிடணும், ட்ராஷ் எதுவுமே போடாமல். ஸோ பசங்களுக்கும் அதே மாதிரி டீ கொஞ்சம் பிஸ்கட் கொடுத்து தொட்டு சாப்பிடுங்கன்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடாக வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவகேடோ, அப்புறம் வந்துட்டு எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சாச்சு. ஸோ அவகேடோ, ப்ரெட்டு, இதுதான் வந்து அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப பக்கத்தில் போகாத, கண்ணு வலி. கேம்பிங் முடிய போகுது, சூப்பராக இருக்கு. போட ஒரு வாட்டி எடுத்துரு டக்குன்னு க்ளீன் பண்ண வச்சா. இது யாரா குருவி சாப்பிட்டுச்சுடா இப்படி தூக்குங்க செஃப். அரிக்குட்டி ஜம்ப் ஆன், செப்பலை கழட்டி போட்டு போ. பேர் எப்படி படுத்து கிடக்காங்க. வாங்க செஃப். காலையில் அகெயின் வந்து மற்ற குட்டி பசங்கள்லாம் வந்து சைக்கிளிங் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் ஃபேமிலியாக இல்லைன்னா கிட்ஸ் மட்டும் அந்த மாதிரியெல்லாம் வந்து சைக்கிளிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மீனாட்சி ஓரமாக நின்று வந்து அவங்களுக்கு வந்து பாய் சொல்லி காட்டிகிட்டு இருந்தா. பட் நிறையா இருக்கா? என்ன பண்ணுற தங்கம்? எதா பண்ணுற? என்ன பண்ணுற? ஸோ பின்னாடி பேக் சைடு காரில் வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா திரும்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு கச்சன்னு இல்லாமல் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம்
கரெக்டாக வச்சு எடுத்துகிட்டு போகலான்ட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து கீழே வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். கத்த ஃப்ளவர் அம்மாக்கு, அப்பாக்கு வேண்டாம். சரி ஓகே, அம்மாக்கு வேண்டாம். அம்மாக்கு வேண்டாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போட்டிருக்காம போனோம் தண்ணி Why is that? இந்த உள்ளே. ஸோ நான் இங்கிட்ட இந்த பிரேக்ஃபாஸ்ட் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இங்கிட்ட பசங்களுக்கு வந்துட்டு அந்த பெட்டில் ஏரை வந்து எடுத்து விட்டுருங்க. அந்த இதை ஃபஸ்ட்டு பெட் எடுத்தால் தான் நம்ம டென்ட்டு வந்து எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஏர் எடுத்து விட்டு அது வந்து ஏர் போய்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எடுத்து விட்டாச்சு. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கார்ன் வேக வச்சுருந்தோம். அப்புறம் அந்த அவக்கடவை வந்து ஸ்மாஷ் பண்ணியாச்சு. எக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹரி வந்து அதை உரிச்சு கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் வந்து ப்ரெட்டு வந்து தோசைக்கல்ல போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டோம். ஜூஸ் வந்து மேங்கோ லெமனேடு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த ஜூஸும் வச்சு குடிக்கிறதுக்கு நல்லா இருந்தது அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். டேய் So here's your David. நல்லா கம்மி பண்ணு. I can a real person. என்னடா அப்போ என்ன பண்ணாரு? சாப்பிடு அதிரன். அப்போ வச்சு தட்டுமா உனக்கு? சொல்லு, சாப்பிடு முதல்ல. சாப்பிடு. எங்கேயாவது போடுறான். ஏய் சாப்பிடுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. நீ சாப்பிடு, ஒரு பிரெட் சாப்பிடல. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க என்னோடய ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு அந்த உள்ள பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் இங்கிட்டு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவெல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி பாத்திரம் விளக்க வேண்டியதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லா திங்ஸையும் வந்து காரில் வந்து டம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் அந்த ஐஸ் பாக்ஸ் வச்சதுக்கப்புறம் தான் மற்ற திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா அது நிறைய இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா ட்ராஷையும் எடுத்து ட்ராஷ் பின்னில் போயிட்டு அதையும் போட்டு வந்துட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒருக்கா செக் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன அந்த பெருக்குமா இருந்தது அதையும் எடுத்துகிட்டு காரில் வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து குளிச்சுட்டு போயிடலாமான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சரி நேராக வீட்டுக்கு தானே போகிறோம், அங்கே போய் நல்லா குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இப்போது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ளே அந்த ஸ்டேட் பார்க்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரையல்லாம் இருந்தது. கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி சில பிளேசஸ்லாம் இருந்தது. அது போய் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் அது வந்து ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் நடந்து போகிற மாதிரி இருந்தது. அதனால் பசங்களை வச்சுட்டு அந்த வெயிலில் வந்து போகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு கேண்டி ஸ்டோர் இருந்தது. பசங்களுக்கு கேண்டி வாங்கி கொடுத்துட்டு அங்கே பசங்களுக்கு அப்படியே விளையாடுறதுக்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வச்சு சரி கொஞ்சம் நேரம் பசங்களை விளையாட வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அங்குக்குள்ளே கார் பார்க் பண்ண இடத்துல விளையாண்டுட்டு இருந்தோம். பசங்களை விளையாட விட்டுட்டு அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பினோம். இந்த கேம்பிங் வந்து எங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா பசங்களை பொறுத்தளவு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்னோடய பசங்களுக்கு வந்து தண்ணியில் விளையாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தண்ணி, மண், சகதி இதிலலாம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அவங்களெல்லாம் அதில் வந்து ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்கள் பசங்க அப்படின்னா இந்த மாதிரி கேம்பிங் நீங்கள் சூப்பராக கூப்பிட்டு வரலாம். எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குளிர் தான் பிரச்சனை. குளிர் ப்ளஸ் ரொம்ப வெயில் பகல் டயத்தில். இன்னொன்று வெயில் கூட பரவாயில்ல. பட் என்னென்னா எனக்கு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்கன்னா எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும் அவங்க கூட விளையாடுறதுக்கு. இந்த மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பசங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரியே தான் இருந்தது. ஸோ இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தாங்கன்னா அவங்க வீட்டு பசங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் விளையாண்டுப்பாங்க. பெரியவங்க நாங்களாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. அந்த பார்க்குக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் மேபி வரும்போது சைக்கிள் எடுத்துகிட்டு வரலாம் பசங்களுக்கு. அது நான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சைக்கிளிங் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இன்னொரு இடத்துல இன்னொரு ரிவர் போச்சு. ஸோ அங்கே டியூபெல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்னும் விளையாண்டுருக்கலாம்.
இந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ போகும்போது அங்கே வெளியே எக்ஸிட் இடத்துல வந்துட்டு கார்னர் ஸ்டேட் பார்க்னு ஒரு பிளேஸ் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இன்னும் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நான் தான் ஃபுல்லாக ஸ்டேட் பார்க்கு இருந்து வீட்டு வர ஓட்டிகிட்டு போயிட்டேன். ஏன்னா பசங்களும் தூங்கிட்டாங்க, கொஞ்சம் நேரம் தூங்கினாங்க, கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே வந்தாங்க. ஃபுல்லாக ஹைவே தான், அதனால் எங்கேயும் வந்து ஸ்டாப்லாம் பண்ணலை. ஸோ 1.25 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 1.25லேருந்து 2 hours ஆகும். அதனால் அப்படியே ஒரே இதாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு மதியம் டைமில் போய் சேர்ந்தோம். அங்கே ஃப்ரெண்டு வீட்டில் வந்து எங்களுக்கு லன்ச் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு பசங்களை எல்லாத்தையும் நல்லா ஹேர் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி குளிக்க வச்சுட்டு அப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கார்லேருந்து எடுத்து வெளியே திங்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிட போயிட்டோம். அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம கேம்பிங் போயிட்டு வந்திருக்கோம். அடுத்த மறுநாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து அந்த வீக்கெண்டு போச்சு. ஸோ அவ்வளோதாங்க எங்களோட கேம்பிங் வீடியோ. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது இதை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.